ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து சவுத் அவுன்பவுண்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படங்கள வந்து தயாரிக்க போறாங்க. இதோட பட்ஜெட் டோட்டலா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4000 கோடி கிட்டத்தட்ட வந்து 4000 கோடி இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த அறிமுக விழாவுல வந்து உதயநிதி அவர்கள் மற்றும் கமல்ஹாசன் அவங்க, அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார் குழுமத்த சேர்ந்தவங்களும் கலந்துட்டு இருக்காங்க. மற்றும் நிறைய நடிகர், நடிகைகளும் கலந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஹோஸ்ட்டான விஜய் சேதுபதி, நாகார்ஜுனா அப்படின்னு நெறைய பேர் வந்து இதில கலந்துட்டுருக்காங்க. இதில வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள வந்து உருவாக்க போறாங்க. முதல் 40 திரைப்படங்களுக்கான அறிமுக விழாவா தான் இது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ற வெப் சீரிஸ் அதோட அறிமுக விழாவாவும் இருந்தது. இதில வந்து ஹார்ட் பீட் 3 அந்த வெப் சீரிஸோட 3ஆம் பாகமும், லிங்கம் அப்படின்னு சொல்லி கதிர் அவர் நடிக்கிற படத்தோட அந்த படம் இருக்குல்ல, அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும், அது மட்டும் இல்லாம "கெணத்த காணோம்" அப்படின்னு சொல்லி யோகி பாபு வந்து நடிக்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் அதுவும். அந்த படம், ஜிவி பிரகாஷோட "லக்கி" அப்படின்ற மாதிரியான படம். அதுக்கப்புறம் விக்ராந்த் அவர்களோட "எல்பிடபிள்யூ" அப்படின்ற படம், "லவ் பியாண்ட் விக்கெட்" அப்படின்ற படம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு. அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள். இது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட "காட்டான்" அப்படின்ற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு கிட்டத்தட்ட 40 படங்களுக்கான அறிமுக விழாவாவும் இது இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து மிகப்பெரிய அளவுல நெறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா, இத்தன படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து அடுத்தடுத்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. இந்த படங்களோட டீசர்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த சொல்லப்பட்ட படங்களுடைய டீசரும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அத யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து நெறைய பேருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாரி சினிமா செய்திகள நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.